1930ஆம் ஆண்டு சாந்தி தேவி என்ற ஒரு சிறுமி தன்னுடைய அப்பா அம்மாவிடம் வந்து, நான் இந்த வீட்டு பொண்ணு இல்ல, என்னுடைய உண்மையான குடும்பம் மதுரா என்ற கிராமத்தில் இருக்கிறது என்று அதிர்ச்சியூட்டும் உண்மையை சொன்னாள். இதை கேட்டதும் அவளுடைய பெற்றோர் மனம் அதிர்ந்து குழப்பத்திலும் கவலையிலும் ஆழ்ந்தனர். தங்கள் மகளின் இந்த வார்த்தைகள் உண்மையா பொய்யா என்று அவர்கள் விசாரிக்கத் தொடங்கினர். ஆச்சரியமாக அந்த சிறுமி சொன்னபடி மதுராவில் அப்படி ஒரு குடும்பம் இருப்பது தெரிய வந்தது. இந்த உண்மை அவர்களுக்கு மேலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விஷயம் பரவ சாந்தி குறிப்பிட்ட அந்த குடும்பத்தினர் அவளை பார்க்க வந்தனர். அப்பொழுது அந்த சிறுமி வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் துல்லியமாக அடையாளம் காட்டினாள். இது எப்படி சாத்தியம்? ஒரு சிறுமிக்கு இவையெல்லாம் எப்படி தெரிந்தன? இதற்கு பின்னால் உள்ள மர்மம் என்ன? சாந்தி தேவியின் வாழ்க்கையில் உண்மையில் என்ன நடந்தது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் இந்த ஆடியோ புக்கில் நாம் முழுமையாக அறிந்து கொள்ளப் போகிறோம். இது உங்கள் மிஸ்ட்ரி ஆடியோ புக். மதுரா என்ற கிராமத்தில் சதுர்புஜ் சௌபே மற்றும் ஜக்தி தேவி தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு லுக்தி என்று பெயர் சூட்டினர். லுக்திக்கு 10 வயதாக இருக்கும்போது கேதர்நாத் என்பவருடன் திருமணம் நடந்தது. திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. பின்னர் 1925இல் ஆக்ராவில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் லுக்திக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தை பிறந்து 9 நாட்களில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் லுக்தி இறந்துவிட்டார். அதன் பிறகு டிசம்பர் 11, 1926 பாபுரம் பகதூர் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சாந்தி தேவி மாதூர் என்று பெயர் வைத்தனர். சாந்தி தேவி 4 வயதிலிருந்தே மற்ற குழந்தைகளைப் போல இல்லாமல் பக்குவமாகவும் பொறுப்பாகவும் நடந்து கொண்டாள். இது அவளுடைய பெற்றோருக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியது. ஒரு நாள் சாந்தி தேவிக்கு சேலை வாங்குவதற்காக அவளும் அவளுடைய அம்மாவும் ஒரு துணிக்கடைக்கு சென்றனர். அங்கு கடைக்காரர் துணியின் தரத்தை பற்றி பேசும்போது சாந்தி தேவி, இவர் பொய் சொல்கிறார், இந்த துணி அவர் சொல்வது போல் இல்லை என்று உரத்து கூறினாள். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவளுடைய அம்மா அவளை தனியாக அழைத்துச் சென்று, இவையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். அப்பொழுது சாந்தி தேவி, நான் இந்த வீட்டு பொண்ணு இல்ல, என்னுடைய உண்மையான வீடும் குடும்பமும் மதுரால இருக்கு. எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. என் கணவர் ஒரு துணிக்கடை வச்சிருக்காரு. அவர்தான் எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார் என்று உறுதியாக கூறினாள். இதனால் சாந்தி தேவிக்கும் அவளுடைய பெற்றோருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்பட்டன. இந்த சூழல் சாந்தி தேவியை மனதளவில் மிகவும் பாதித்தது. அவள் மனமுடைந்து போனாள். நாட்கள் நகர்ந்தன. சாந்தி தேவிக்கு 6 வயதாக இருக்கும் பொழுது அவள் படிக்கும் பள்ளியில் ஒரு கோவிலின் ஓவியத்தை வரைந்தாள். அதை பார்த்த அவளுடைய பக்கத்து வீட்டு பசங்கள், இப்படி ஒரு கோவிலே எங்கும் இல்லை என்று கூறி அவளை கேலி செய்தனர். ஆனால் சாந்தி தேவி, இந்த கோவில் மதுராவில் இருக்கிறது என்று உறுதியாக சண்டையிட்டு கூறினாள். அப்பொழுது அந்த சிறுவர்கள் அந்த வழியாக வந்த ஒரு முதியவரிடம் விளையாட்டாக மதுராவை பற்றி கேட்க, அவர் மதுரா என்ற ஊர் உண்மையில் இருப்பதாக உறுதிப்படுத்தினார். இதை கேட்டு உற்சாகமடைந்த சாந்தி தேவி அவரிடம், இங்கிருந்து மதுராவுக்கு எப்படி போவது, எவ்வளவு தூரம் என்று வினவினாள். அதற்கு அவர், இங்கிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் இருக்கும். குதிரை வண்டியிலோ மாட்டு வண்டியிலோ சென்றால் ஒரு நாளில் போய்விடலாம், நடந்து சென்றால் 2 நாட்கள் ஆகும் என்று பதிலளித்தார். இதை கேட்டவுடன் சாந்தி தேவி வேகமாக வீட்டுக்கு ஓடி தன்னுடைய ஆடைகளை ஒரு சிறிய சூட்கேஸில் அடுக்கி பயணத்துக்கு தயாரானாள். இதை பார்த்த பக்கத்து வீட்டு பசங்க அவர்களின் அம்மாவிடம் சென்று கூற, அவர்களின் அம்மாவை சாந்தி தேவியை தடுத்து, எங்கே கிளம்புகிறாய் என்று கேட்டார். அதற்கு சாந்தி தேவி, எனக்கு திருமணமாகிவிட்டது. என் கணவர் மிகவும் வசதியானவர். எங்களுக்கு 2-3 வீடுகள் உள்ளன. நான் என் கணவருக்காக சுரே, கணுக்கால், வளையல்கள் அணிந்து நடனமாடுவேன் என்று பதிலளித்தாள். இதை கேட்ட அந்த அம்மாவுக்கு சுரே மதுராவில் பயன்படுத்தப்படும் ஒரு ஆபரணம் என்பது தெரிந்திருந்ததால் சாந்தி தேவிக்கு முன் ஜென்ம நினைவுகள் இருக்கலாம் என்று உணர்ந்தார். சாந்தி தேவியின் விசித்திரமான கூற்றுகள் அவள் படிக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியரான லாலா சந்துக்கு தெரிய வந்தது. இதை கேள்விப்பட்ட அவர் சாந்தி தேவியிடம் முழு விவரங்களையும் கேட்டறிந்து அவள் குறிப்பிட்ட மதுராவில் உள்ள முகவரிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்துக்கு பதிலாக கேதர்நாத்தின் உறவினரான அவருடைய சித்தியின் மகன் நேரில் வந்தார். அவரை பார்த்தவுடன் சாந்தி தேவி உடனடியாக அவரை அடையாளம் கண்டு அவரது வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை அவருக்கு நினைவுபடுத்தினாள். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனே கேதர்நாத்திடம் சென்று நடந்தவற்றை விவரித்தார். ஆனால் கேதர்நாத்துக்கு இவை மீது நம்பிக்கை வரவில்லை. சாந்தி தேவியை சோதிக்க வேண்டும் என்று முடிவு செய்த அவர் தனது மகனுடன் தன்னை கேதர்நாத்தின் அண்ணனாக அறிமுகப்படுத்திக் கொண்டு அவளை பார்க்க வந்தார். ஆனால் சாந்தி தேவி ஏமாறவில்லை. அவள் தனது அம்மாவிடம் முன்பு குறிப்பிட்டிருந்த அடையாளங்களை சுட்டிக்காட்டி அவர் உண்மையில் கேதர்நாத் என்பதை உறுதி செய்தாள். மேலும்
கேதர்நாத் உடன் வந்த தனது மகனை அவள் கட்டிப்பிடித்து ஆழமாக அழுதாள். இருப்பினும் கேதர்நாத் இன்னும் முழுமையாக நம்பவில்லை. அப்போது சாந்தி தேவி லுக்தியாக இருந்தபோது தனது மரணப்படுக்கையில் கேதர்நாத்திடம் வாங்கிய சத்தியங்களை நினைவுபடுத்தினாள். லுக்தி கேதர்நாத் வேறு திருமணம் செய்யக்கூடாது என்றும் வீட்டில் வைத்திருந்த 150 ரூபாயை கிருஷ்ணர் கோவிலின் உண்டியலில் போட வேண்டும் என்றும் சத்தியம் செய்ய வைத்திருந்தாள். ஆனால் கேதர்நாத் இந்த 2 உறுதிமொழிகளையும் நிறைவேற்றவில்லை. இந்த இரகசிய விவரங்களை சாந்தி தேவி கேதர்நாத்திடம் கேட்டபோது அவர் திடுக்கிட்டு லுக்தி தேவியே மறுபிறவி எடுத்து சாந்தி தேவியாக பிறந்திருப்பதை உறுதிப்படுத்தினார். பின்னர் சாந்தி தேவி கேதர்நாத்திடம், நீங்கள் வேறு திருமணம் செய்ததை நான் மன்னித்து விட்டேன், ஆனால் என்னை மதுராவுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கெஞ்சினாள். ஆனால் சாந்தி தேவியின் பெற்றோர் இதற்கு சம்மதிக்கவில்லை. இந்த விவகாரம் இரு குடும்பங்களுக்கும் இடையே ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. சாந்தி தேவியின் மர்மமான கதை மதுரா ஊரை தாண்டி டெல்லி முழுவதும் பரவியது. இந்த செய்தி ஊடகங்களின் கவனத்தையும் ஈர்த்தது. அப்பொழுது தேசிய தலைவராக இருந்த மகாத்மா காந்தியின் கவனத்துக்கும் இந்த விஷயம் எட்டியது. உடனடியாக மகாத்மா காந்தி சாந்தி தேவியின் வீட்டுக்கு நேரில் வந்து அவளை தனது ஆசிரமத்துக்கு அழைத்தார். மேலும் சாந்தி தேவி கூறியவை உண்மையா எனச் சரிபார்க்க 15 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்தார். அவரது வேண்டுகோளின்படி சாந்தி தேவிக்கு 9 வயதாக இருக்கும்போது அவளுடைய பெற்றோரும் அந்த 15 பேர் கொண்ட குழுவும் அவளை ரயிலில் மதுராவுக்கு அழைத்துச் சென்றனர். ரயில் மதுராவை நெருங்கும்போது சாந்தி தேவி, இந்நேரம் கோவில் மூடியிருக்கும் என்று மதுரா பாஷையில் சோகமாக கூறினாள். ஒரு சிறுமி தான் பிறந்ததிலிருந்து கேள்விப்படாத மதுரா பாஷையை எந்த பிழையுமின்றி எப்படி பேச முடியும்? இதை அந்த குழுவினர் கவனித்து குறிப்பெடுத்தனர். மதுரா ரயில் நிலையத்தில் இறங்கியதும் பிளாட்ஃபார்மில் நின்ற ஒரு முதியவரை சுட்டிக்காட்டி, இவர் யார் என்று கேட்டனர். உடனே சாந்தி தேவி அவரது காலில் விழுந்து வணங்கி, இவர் கேதர்நாத்தின் அண்ணன் என்று கூறி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாள். ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்த குழுவினர் சாந்தி தேவியிடம், உனக்கு விருப்பமான இடத்துக்கு நீயே வழிகாட்டிச் செல் என்று கூறினர். சாந்தி தேவி தனக்கு திருமணமான போது கூட்டிச் செல்லப்பட்ட வீட்டுக்கு வழி கூறினாள். குழுவினர், அந்த வீடு எந்த நிறத்தில் இருக்கும் என்று கேட்டபோது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் என்று பதிலளித்தாள். ஆனால் அந்த வீட்டுக்கு சென்றபோது வீடு மஞ்சள் நிறத்தில் இல்லாமல் வெள்ளை நிறத்தில் இருந்தது. மேலும் அங்கு லுக்தியின் உறவினர்கள் யாரும் இல்லை, வேறு குடும்பம் குடியிருந்தது. இதை பற்றி விசாரித்தபோது அவர்கள், நாங்கள் இங்கு குடியேறி சில மாதங்களே ஆகின்றன என்று கூறினர். வீட்டின் நிறம் குறித்து கேட்டபோது சமீபத்தில்தான் வீட்டுக்கு புதிதாக பெயிண்ட் அடித்தோம் என்றும் தெரிவித்தனர். இதையும் குழுவினர் குறித்து வைத்தனர். பின்னர் லுக்தி இறப்பதற்கு முன் எந்த வீட்டில் இருந்தாளோ அதற்கு வழி கூறு என்று அந்த குழுவினர் சாந்தி தேவியிடம் கேட்டனர். சாந்தி தேவி அந்த வீட்டுக்கு அவர்களை அழைத்துச் சென்று வீட்டை சுற்றிலும் முற்றிலும் பார்த்து, முன்பு இங்கு திறந்த வெளி இருந்தது, இப்போது எல்லாம் மாறிவிட்டது என்று துல்லியமாக விளக்கினாள். குழுவினர், லுக்தி வைத்திருந்த 150 ரூபாய் எங்கே இருந்தது என்று கேட்டபோது சாந்தி தேவி தனது அறைக்குச் சென்று அந்த இடத்தை காட்டினாள். அங்கு தோண்டப்பட்ட இடம் இருந்தது, ஆனால் பணமில்லை. இதை பற்றி கேதர்நாத்திடம் விசாரித்த போது லுக்தி இறந்த பிறகு அந்த பணத்தை எடுத்து செலவு செய்துவிட்டதாக ஒப்புக்கொண்டார். மேலும் கேதர்நாத்தின் தற்போதைய மனைவியின் நகைப்பெட்டியிலிருந்து லுக்தியின் நகைகளை சாந்தி தேவி துல்லியமாக பிரித்து அடையாளம் காட்டினாள். அதன்பின் அவர்கள் கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்றனர். வழியில் லுக்தியின் பெற்றோரை சாந்தி தேவி அடையாளம் காட்டி தனது சிறு வயதில் அவர்களுடன் நடந்த நிகழ்வுகளை விவரித்து தான் லுக்தியே என்பதை நிரூபித்தாள். இந்த நிகழ்வுகளை ஆவணப்படுத்திய குழு லுக்தி தேவியே சாந்தி தேவியாக மறுபிறவி எடுத்திருப்பதை உறுதி செய்தது. சாந்தி தேவி தனது மரணப்படுக்கையில் லுக்தியாக இருந்தபோது கணவர் கேதர்நாத்திடம் வாங்கிய சத்தியத்தை அவர் நிறைவேற்றாததால் மனமுடைந்து போனாள். மதுராவில் தனது முன்ஜென்ம கணவரின் தற்போதைய மனைவியை பார்த்த பிறகு அவருடன் சேர்ந்து வாழ முடியாது என உறுதியாக முடிவு செய்தாள். அதனால் தனது நிகழ்கால பெற்றோருடன் வாழ முடிவெடுத்து அவர்களுடன் டெல்லிக்கு திரும்பினாள். டெல்லியில் தனது பள்ளிப் படிப்பையும் பருவ வாழ்க்கையையும் தனது பெற்றோருடன் தொடர்ந்தாள். ஆண்டுகள் இவ்வாறு ஓடின. முன்ஜென்ம நினைவுகளின் பாரத்துடன் நிகழ்கால வாழ்க்கையை மனக்கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழப் பழகினாள். இந்த சமயத்தில் சாந்தி தேவிக்கு திருமண வயது வந்தது. அவளுடைய பெற்றோர் திருமணம் செய்து கொள்ளுமாறு பலமுறை வற்புறுத்தினர். ஆனால் சாந்தி தேவி தனது முன்ஜென்மத்தில் திருமணமானவள் என்ற உணர்வால் தன்னை ஒரு விதவையாக கருதி எவ்வளவு கேட்டும் திருமணத்துக்கு சம்மதிக்க மறுத்துவிட்டாள். சாந்தி தேவிக்கு 21 வயதாகும்போது அவளது வாழ்க்கை மிகவும் கடினமான காலகட்டத்தில் இருந்தது. லுக்தி தேவியாக இருந்தபோது மரணப்படுக்கையில் அனுபவித்த வலிகளும் துயரங்களும் ஒவ்வொரு இரவும் அவளது நினைவுக்கு வந்து அவளை மிகவும் பாதித்தன.
இதனால் சாந்தி தேவி கடுமையான மனச்சோர்வுக்கு ஆளானாள். இரவு நேரங்களில் அவள் அழும் சத்தத்தை கேட்டு அவளது பெற்றோர் மனமுடைந்து போனார்கள். தங்கள் மகள் கஷ்டப்படுவதை பார்த்து ஒரு பெற்றோராக எதுவும் செய்ய முடியாத நிலை அவர்களுக்கு அளவில்லா வேதனையை அளித்தது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பொதுவாக முன்ஜென்ம நினைவுகள் ஒரு குழந்தைக்கு 5 வயதாகும் போதே மறைந்துவிடும். சில சமயங்களில் இளம் பருவம் வரை நீடித்து பின்னர் மறையலாம். ஆனால் சாந்தி தேவியின் விஷயத்தில் இந்த நினைவுகள் அவளது வயது முதிர்ந்த காலத்திலும் தொடர்ந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதனால் அவள் தனது முன் ஜென்மமான லுக்தி தேவியின் வாழ்க்கையையும் நிகழ்கால வாழ்க்கையையும் ஒரே பிறவியில் சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானாள். இது எவ்வளவு கொடுமையான நிலை! முன் ஜென்மத்தில் அவளது மனதில் இருந்த ஏக்கங்களும் ஆசைகளும் எவ்வளவு ஆழமானவை! தனது குழந்தையை நேரில் பார்த்தும் அதை கொஞ்சி விளையாட முடியாமலும் அதை வளர்க்க முடியாமலும் அந்த உரிமை இந்த பிறவியில் இல்லாதது அவளை எவ்வளவு மனதளவில் காயப்படுத்தியிருக்கும்! அவள் அனுபவித்த மனவேதனையை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அந்த வலியுடன் தான் அவள் தனது வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். சாந்தி தேவி ஒரு நேர்காணலில், முன்ஜென்மத்தில் நான் இந்த உலக வாழ்க்கையை மிகவும் நேசித்தேன். 12 ஆண்டுகள் குழந்தையின்றி தவித்து ஒரு குழந்தையை பெற்றபோது அது எனக்கு அளவிலா மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் அந்த குழந்தை பிறந்து 9 நாட்களில் நான் இறந்துவிட்டேன். அந்த ஏக்கங்களும் ஆசைகளும் தான் என்னை மீண்டும் இந்த பூமிக்கு இழுத்து வந்தன. இந்த உலகில் வாழ ஆசையோ ஏக்கமோ இல்லை என்றால் நான் மறுபிறவி எடுத்திருக்க மாட்டேன் என்று கூறியிருந்தாள். மேலும் லுக்தி தேவியாக இறந்த பிறகு என்ன நடந்தது, எப்படி சாந்தி தேவியாக தனது தாயின் கருவில் வந்து பிறந்தார் என்பது வரை அவளுக்கு நினைவிருப்பது மற்றொரு அதிர்ச்சியூட்டும் உண்மையாக இருந்தது. 1936இல் மறுபிறவி குறித்து ஆராய்ச்சி செய்யும் சிலரும் மனோதத்துவ மருத்துவர்களும் இணைந்து சாந்தி தேவியை தனித்தனியாக நேர்காணல் செய்தனர். அவர்கள் மறுபிறவி எடுக்கும்போது சாந்தி தேவிக்கு என்னென்ன தெரிந்தது, இறந்த பிறகு எவற்றை பார்த்தார் என்பது போன்ற விவரங்களை ஆராய்ந்தனர். அந்த நேர்காணல்களில் சாந்தி தேவி பகிர்ந்தவை அனைவரையும் ஒரே மாதிரியாக ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. லுக்தி தேவியாக இறந்தபோது அவளுக்கு எந்த வலியும் இல்லை என்று கூறினார். இறப்புக்குப் பின் பெரும் இருள் சூழ்ந்திருந்ததாகவும் அந்த இருளில் ஒரு சிறு வெளிச்சம் மட்டும் தெரிந்ததாகவும் விவரித்தார். அந்த வெளிச்சத்தில் தனது இறுதி சடங்குகளை ஒரு சிறு புள்ளியாக பார்த்ததாக கூறினார். பின்னர் அவளது ஆன்மா ஒரு ஆவி போன்ற வடிவில் உடலிலிருந்து வெளியேறியது. அப்போது மஞ்சள் மற்றும் காவி நிற ஆடைகள் அணிந்த 3-4 பேர் அவளை ஒரு சதுரமோ செவ்வகமோ போன்ற பெட்டியில் அடைத்து மேலே பறந்து சென்றனர். அங்கு ஒரு அழகிய தோட்டமும் அதன் நடுவே ஓடும் ஆறும் தெரிந்ததாக கூறினார். 3 பாலங்களை கடந்து 4வது பாலத்துக்கு சென்றபோது அங்கு புனிதர்கள் அல்லது ரிஷிகள் போன்றவர்களை பார்த்ததாக விவரித்தார். 4வது பாலத்தை தாண்டிய பின் எந்த தோட்டமோ பாலமோ இல்லாத திறந்த வெளி ஆகாசம் மட்டும் இருந்தது. அங்கு கடவுளை ஒத்த ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்ததாகவும் அந்த இடத்தில் எந்த உணர்வும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். அங்கு அவள் இந்த உலகில் செய்தவை அனைத்தும் வாசிக்கப்பட்டன. பின்னர் அவளை அழைத்து வந்தவர்கள் ஒரு வெள்ளி மற்றும் தங்கத்தால் ஆன படியில் இறங்கச் சொன்னதாகவும் பின்னர் ஒரு இருண்ட அறையில் சிக்கியது போல் உணர்ந்ததாகவும் கூறினார். அந்த அறையில் பசி, தாகம் போன்ற எந்த உணர்வும் இல்லை. பின்னர் அந்த இருண்ட அறை தனது தாயின் கருவறை என்பது பிற்காலத்தில் தெரிந்ததாக அவர் விவரித்தார். இந்த விவரங்கள் அனைத்தும் 2005இல் தி லைஃப் பியாண்ட் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையாக வெளியிடப்பட்டன. சாந்தி தேவி தனது அனுபவங்களை ஒருவர் நேரில் பார்த்தவற்றை விவரிப்பது போல் துல்லியமாக விளக்கியதாக நேர்காணல் செய்தவர் குறிப்பிட்டனர். சாந்தி தேவி தனது இளமை முதல் முதிர்ந்த வயது வரை ஹிந்து மதத்தையும் அதன் தத்துவங்களையும் பரப்புவதற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மறுபிறவி குறித்த புரிதலை மக்களுக்கு விளக்கி தனது வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தார். இறுதியாக டிசம்பர் 27, 1987இல் 61 வயதில் அவர் காலமானார். சாந்தி தேவியின் மறுபிறவி அனுபவம் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யுங்கள். இந்த மறுபிறவி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது நமது யூடியூப் சேனலின் முதல் பதிவு என்பதால் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது மிஸ்ட்ரி ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். அது என்னை மென்மேலும் இதுபோன்ற பதிவுகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க ஊக்கமளிக்கும். மேலும் இதுபோன்ற மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.